بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق حديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்து அதை பிரதிபலிக்கும் ஏக இறைவன் ஒருவனே. அவனது சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபவு தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இறை நம்பிக்கையாளர் யாரெனில் அவர்களிடம் அல்லாஹ்வை பற்றி கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் நடுநடுங்கும். அவர்களிடம் அவனது வசனங்கள் எடுத்துரைக்கப்பட்டால் அது அவர்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் என்ற இறைவசனத்தை நினைவூட்டியவளாய் எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்து அதில் ஏராளமான உயிரினங்களையும் படைச்சிருக்கிறான். அதிலும் சிறந்த படைப்பாக மனித படைப்பை படைச்சிருக்கிறான். இன்னும் அல்லாஹு தாலா இதெல்லாம் செஞ்சால் நன்மை, இதெல்லாம் செஞ்சால் தீமை அப்படின்னும் பல இடங்களில் பதிவு செய்கிறான். நன்மை செஞ்சா நீ சொர்க்கத்துக்கு போவ, தீமை செஞ்சா நீ நரகத்துக்கு போவ அப்படின்னு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பல இடங்களில் நமக்கு உபதேசம் செஞ்சுருக்கிறாங்க. அப்படி நன்மையான காரியங்களில் நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழுகை. தொழுகை அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கட்டாய கடமையாக இருக்குது. இன்றைய காலத்தில் உள்ள மக்கள் எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறாங்கன்னா, தொழுகைக்காக பாங்கு சொல்லப்படும், இக்காமத்துக்குன்னு 20 நிமிஷம் இருக்கேன்னு சொல்லி உட்கார்ந்துருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த வக்தே முடிஞ்சிருக்கும். இந்த தொழுகையை அவங்க விட்டதுனால தொழுகையுடைய நன்மையும் போயிடுச்சு, இதுக்கப்புறம் செய்யக்கூடிய திக்ருகளுடைய நன்மையும் போயிடுச்சு. நாம் ஒரு வேளையில் திக்ருகள் செஞ்சோம் அப்படின்னா 1000 நன்மைகளை நம்மளால் பெற முடியுது. அப்போது ஒரு நாளைக்கு நாம் 5 வேளை தொழுகிறோம். இப்போது ஒரு நாளைக்கு 5000 நன்மைகளை நம்மளால் பெற முடியுது. ஒரு மனிதனால் ஒரு நாளைக்கு 5000 தீமைகளை செய்ய முடியாது, ஆனால் 5000 நன்மைகளை செய்ய முடியும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல திக்ருகளை நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வ தத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லா. நம்பிக்கை கொண்டவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால தான் நிம்மதி அடையுது அப்படின்னு அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 வார்த்தைகளை நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. அது என்ன வார்த்தைனா, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இந்த 2 வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய நன்மை தராசினுடைய எடை அதிகமாகுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான், அம்மாமன் சகுலத் மவாசீனுஹு. யாருக்கு அவருடைய எடை கனத்து விட்டதோ ஃபஹுவஃபி ஈஷத்திர் ராலியா, அவர் திருப்தி அடைந்து வாழ்விலே இருப்பார். வ அம்மாமன் ஹஃபத் மவாசீனுஹு. இன்னும் யாருக்கு அவருடைய எடை லேசாகிடுச்சோ ஃப உம்முஹு ஹாவியா, அவருடைய தங்குமிடம் ஹாவியா தான் அப்படின்னு அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான். இப்படி நபி சொன்ன அந்த 2 வார்த்தையினால் நம்மளை நரகத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயமாக அந்த 2 வார்த்தைகள் இருக்குது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளைக்கு 100 தடவை
லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். யார் இப்படி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 100 நன்மையும் 100 தீமை மன்னிக்கப்பட்டு 10 அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மை கிடைக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இதில் என்ன வந்திருக்கு? 10 அடிமைகளை விடுதலை செஞ்ச நன்மை அப்படின்னு வந்திருக்கு. அடிமையை விடுதலை செஞ்ச நன்மை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த காலத்தில் அடிமைகளை ஆடு மாடுகளை விட கேவலமாக நடத்துவாங்க. அப்போது அவங்களுக்கு நாம் சுதந்திரம் கொடுத்து அவங்கள விடுதலை செஞ்ச நன்மை கிடைக்கிது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போது நபி கற்றுத்தந்த இந்த திக்ருகளை நம்ம அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் தர்மம் செய்கிறது மூலமாகவும் நம்மளால் நிறைய நன்மைகளை பெற முடியும். தர்மம் அப்படிங்கிறது செல்வம் இருந்தவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. செல்வம் இல்லாத ஏழையும் செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும்? ஒரு பாதையில் கிடக்கிற முள்ளை எடுத்து போட்டாலுமே தர்மம் தான். ஒரு முஸ்லீமை பார்த்து புன்னகை புரிந்தாலுமே தர்மம் தான். இன்னும் இந்த பூமியில் ஒரு விதையை போட்டு அந்த விதை மரமாக மாறி அதிலிருந்து பயனடைகிற ஒவ்வொரு உயிரினத்துக்கும் நம்ம தர்மம் செய்கிறதாக அல்லாஹ் நமக்கு நன்மைகளை தர்றான். இன்னும் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் தர்மம் செஞ்ச நன்மையை தர்றான். இன்னும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதும் தர்மம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் செய்கிறது கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நபி சொல்கிறாங்க. அப்போது நம்மளுடைய உடம்புல 360 மூட்டுக்கள் இருக்குது. அப்போது இந்த 360 மூட்டுக்களுக்காகவும் நம்ம ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அப்போது இந்த நன்மையை எப்படி பெற முடியும்? அதற்காகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வழியை நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. 2 ரக்கத் லுஹா தொழுதோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மூட்டுக்கும் தர்மம் செஞ்ச நன்மை கிடைக்கிது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இப்படி நம்ம தர்மம் செய்ய எவ்வளவோ வழிகள் இருக்குது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, பேரிச்சம்பழத்தின் ஒரு துண்டை கொடுத்தேனும் உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போது அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக நாம் அனைவருமே இருக்கணும். இன்னும் அல்லாஹ் எந்த அளவுக்கு நன்மைகளை வாரி வழங்குறான் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம். இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஒரு ஏழையை பார்க்குறீங்க, அவருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட காசு இல்லை. நீங்கள் நினச்சதுக்காகவே அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தர்றான். அப்போது உங்களுக்கு நாளைக்கு காசு வந்து தான் அவருக்கு போய் நீங்கள் உதவி செய்வீங்க. அதற்காகவும் அல்லாஹ் நன்மையை தர்றான். அதே மாதிரி ஒரு தீமையை செய்ய நீங்கள் நாடுறீங்க, அதற்காக அல்லாஹ் தீமையை அவன் எழுத மாட்டான். நீங்கள் அந்த தீமையை செஞ்சால் மட்டும்தான் அதற்காக அல்லாஹ் ஒரு தீமையை எழுதுவான். அப்போது நன்மைகள் வாரி வழங்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் எந்த அளவுக்கு வாரி வழங்கக்கூடிய வல்லனாக இருக்கிறான். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுன்னத்தான தொழுகைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் ஒவ்வொரு நாளும் 12 ரக்கத் சுன்னத் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டையே தரான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் கூட எடுத்துக்கோங்க, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வீடு கட்டுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கனவாக இருக்குது, அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது சில பேருக்கு வீடு கட்டுறது அப்படிங்கிறது கனவாகவே போயிடுது. அப்போது நம்ம இந்த சுன்னத்தான தொழுகைகளை தொழுதோம் அப்படின்னா நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு வீட்டையே தர்றான். அப்போது அதிகம் சுன்னத்தான தொழுகைகளை தொழக்கூடியவர்களாக நாம் அனைவருமே இருக்கணும். அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குர்ஆன் ஓதுறது. குர்ஆன் ஓதுறது மூலமாகவும் நம்மளால் நிறைய நன்மைகளை பெற முடியும். நாம் குர்ஆன் ஓதுனோம் அப்படின்னா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கிது. அப்போது அலிஃப் லாம் மீம் அப்படின்னு நம்ம சொன்னாலே 30 நன்மைகள் நமக்கு கிடைக்கிது. சரி, சரியாக ஓத தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த நன்மையான்னு பார்த்தா அதான் இல்லை. சரியாக ஓத தெரியாமல் திக்கி திணறி ஓதுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் அல்லாஹ் இன்னும் 2 மடங்கு நன்மைகளை தர்றான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, குர்ஆன் ஓதுங்க, நிச்சயமாக குர்ஆன் நாளை மறுமை நாளில் உங்களுக்காக பரிந்துரை செய்யும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரமலான் மாதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆன் ஓதுறது மூலமாக பல நன்மைகளை நம்மளால் பெற முடியும். ஆனால் இன்றைய காலத்தில் மக்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? சஹருக்கு எந்திரிச்சு சஹர் செய்வாங்க, ஃபஜரை தொழுவாங்க, அது கூட தூங்குனது தான், லுஹருக்கு தான் எந்திரிப்பாங்க, திருப்பி லுஹரை தொழுதுட்டு திருப்பி தூங்குறது, திருப்பி அசருக்கு எந்திரிச்சு அசரை தொழுதுட்டு குளிச்சுட்டு போய் நோன்பு திறந்துருவோன்ட்டு குளிச்சுட்டு போய் நோன்பு திறக்க உட்காந்துட்டு நோன்பை திறந்து முடிச்சுட்டு மகரிப் தொழுதுட்டு திருப்பி நோன்பு வச்சதுனால ரொம்ப டயர்டாக இருக்குன்னு படுத்துருவாங்க.
இப்படி ஒரு நாள் முழுக்க தூங்கியே அவங்க நாளை ஓட்டிட்டாங்க. முதல்ல நோன்புடைய நோக்கமே அல்லாஹ்வை நாம் அஞ்சணும் அப்படின்றதுக்காக தான். அல்லாஹ் நம்ம எதற்காக இந்த நோன்பை கடமையாக்கியிருக்கான்? நம்ம இடத்துல எந்த அளவுக்கு இரையச்சம் இருக்குது அப்படிங்கிறத சோதிப்பதற்காக தான் அல்லாஹ் நமக்கு இந்த நோன்பை கடமையாக்கியிருக்கிறான். நம்ம எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு தூங்குறோன்னு பார்க்கறதுக்காக கிடையாது. முதல்ல அல்லாஹுடைய அச்சம் இருந்தால் நமக்கு தூக்கம் வருமா? சரி, இந்த ஒரு மாதமாவது நம்ம தூங்காமல் இருப்போம், இத்தனை நாள் தூங்கியே நம்ம காலத்தை ஓட்டிட்டோமே, இந்த ஒரு மாதம் தூங்காமல் அல்லாஹுக்காக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவோமே அப்படின்னு உங்களுடைய மனசு தோணுச்சா? இன்னும் இந்த ரமலான் மாதத்தில் இளைஞர்கள் செய்கிற அட்டூழியம் இருக்கே, அல்லாஹ் அக்பர், அவங்களாம் அல்லாஹ் தான் காப்பாற்றணும். பள்ளியில் இங்கே இரவு தொழுகை நடந்துகிட்ருக்கோம், அவங்க பைக்கை எடுத்துக்கிட்டு ஊராக சுற்றுவாங்க. இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னா, தெருவில் மூளைக்கு மூளை இருந்துக்கிட்டு கேரம் போர்டு உட்காந்து விளையாட வேண்டியது. ஆக மொத்தத்தில் இந்த இரவு நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ரமலான் மாதத்தில் நின்று வணங்குறாங்களோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளவோ பாவங்களை செஞ்சுருப்போம். அப்போது அதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் லைலத்துல் கத்ர் இரவுல நம்பிக்கை கொண்டும் நன்மையை எதிர்பார்த்து வணங்குறாரோ அவரது பாவம் மன்னிக்கப்படுது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போது இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். ஆனால் நாம் பாவ மன்னிப்பு அல்லா இடத்துல கேட்கறது நம்ம தான் தயாராக இல்லை. அப்போது அல்லாஹ் கிட்ட எவ்வளவோ பாவ மன்னிப்பு, அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் இந்த லைலத்துல் கத்ர் இரவை நாம் அடைய இருக்கிறோம். லைலத்துல் கத்ர் இரவு அப்படிங்கிறது கடைசி இரவான இந்த 5 இரவு தான். சிலர் 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நபி வழிகாட்டினது என்னன்னா 21, 23, 25, 27, 29 இந்த இரவுகளில் தான் லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் தேடணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த லைலத்துல் கத்ர் இரவுகளில் நம்ம அதிகம் ஒரு துவாவை ஓதணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டு தந்திருக்கிறாங்க. அது என்ன துவானா, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃபு ஃபஅஃபு அன்னி. இந்த துவாவை நம்ம இந்த லைலத்துல் கத்ர் இரவுகளில் அதிகமாக ஓதணும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்காங்க. இன்னும் இந்த ரமலான் மாதத்தில் தூங்கியே நம்ம நாளை கழிக்காமல் அதிகமாக நன்மையான காரியங்களை செஞ்சு சொர்க்கத்திலும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் எனும் சொர்க்கத்தை நாம் அனைவரும் அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர்தவான் அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆதரவு பெற்றது. மேலக்காவிரி கும்பகோணம். இறைவனின் அருளால் கல்லூரியின் சிறப்பு அம்சங்கள் தரமான கல்வி, நல்லொழுக்க போதனைகள், அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறப்பான பாடத்திட்டங்கள், ஹாஸ்டல் வசதியும் உண்டு. 2026-27 கல்வியாண்டிற்கான சேர்க்கை முன்பதிவு நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8940606388 மேலும் 89406063333.